ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கார்த்திக்கும் பிரியாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். கண்டிப்பாக கார்த்திக் வாழ்க்கையில் அஞ்சலி திரும்பவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது அஞ்சலி இப்போ கார்த்திகையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. அதாவது அவளுக்கு ஒன்று பணம் தேவை. இப்போ அந்த பணம் கிடைக்கல. இப்போ மறுபடியும் கார்த்திக் வாழ்க்கையில் நுழையலான்னு இப்போ செமையாக கார்த்திகை மிரட்டுறா. இதை பார்த்து கார்த்திக் மறுபடியும் ப்ரெஷர் ஆகுறாரு. ஏன்னா இப்போ தான் சந்தோஷமாக இருக்கார் கார்த்திக். ஏன்னா பிரியாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரியாவும் கார்த்திகை லவ் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சூப்பராக லவ் போயிட்டுருக்கையில் இப்போ அஞ்சலி மறுபடியும் கார்த்திக் வாழ்க்கையில் நுழையிறா. அதாவது கண்டிப்பாக 2 நாளில் நீ என்னையை ஏற்றுக்கிட்டு நான் வீட்டுக்கு வரணும், இல்லாட்டி ப்ரெஸ் மீட் பண்ணி உன்னைய அவமானப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டா. இப்போ இலக்கியா கௌதம்கிட்ட சொன்ன உடனே இதுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வரமாட்டா அப்படின்னு இலக்கியா கௌதம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ கார்த்திக்கும் பிரியாவும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கார்த்திக் கோயிலுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா பிரியா வர போகிறாங்க. ஏன்னா இப்போ கார்த்திக் தன்னோட லவ்வை பிரியாட்ட சொல்ல போகிறாங்க. இவங்களுக்குள்ள இப்படி நடக்கையில் இன்னொரு பக்கத்து அஞ்சலி அதே கோயிலுக்கு போக போகிறா. இப்போ இதில் இந்த விஷயம் இலக்கியாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க இலக்கியா? இப்போ கார்த்திக்கும் பிரியாவும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அஞ்சலி சும்மா இருக்க மாட்டா. கண்டிப்பாக பிரியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை இழுத்து விடுவா. 2 பேரையும் பிரிக்க தான் நடப்பா. கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்கும். இவங்க இலக்கியாவும் கௌதமும் ஜானுவமெல்லாம் சேர்ந்து கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அதுக்கான முயற்சி பண்ணாலும் அதில் அஞ்சலி மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணி எப்படியாச்சும் கார்த்திகை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக பெரிய பிரச்சனையை இழுத்து விடுவா. அதனால் கார்த்திக் மறுபடியும் அஞ்சலியை ஏற்றுக்கிட்டு தான் ஆகிற மாதிரி கான்செப்ட் கொண்டு போவாங்க. ஆனால் அஞ்சலி மறுபடியும் வந்தால் கார்த்திக் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்து அடுத்தடுத்து நடக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அவள் திறந்துற கேஸே இல்லை. ஆனால் இலக்கியா கௌதம் அஞ்சலிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். அதாவது அஞ்சலி திருந்தி கார்த்திகை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் குடும்ப வாழ்க்கையில் நல்லபடியாக போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர கார்த்திக் பிரியாவுக்கு அதாவது இலக்கியா கௌதம் சப்போர்ட் பண்ணாலும் அது இலக்கியா கௌதம் நினைக்கல. அஞ்சலி மறுபடியும் திருந்தி வரணும் அப்படின்னு இலக்கியா கௌதம் நினைக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் ஆனால் அஞ்சலி திருந்துற கேஸே இல்லை. கண்டிப்பாக கௌதம் இலக்கியா யோசிக்கிறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா கார்த்திகை வாழ்க்கையில் மறுபடியும் அஞ்சலி வந்தால் மிகப்பெரிய பிரச்சனை அவங்க குடும்பத்துக்கு தான். அதனால் கார்த்திக் பிரியா இலக்கியா கௌதம் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது கண்டிப்பாக நடக்காத மாதிரி தான் கான்செப்ட் கொண்டு போக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அஞ்சலி கண்டிப்பாக கார்த்திகை விட மாட்டான். இது மாதிரி தான் கான்செப்ட் வச்சுருக்காங்க. அதே மாரி கார்த்திக் பிரியா கல்யாணம் தான் சூப்பராக இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.